வெல்கம் டு மியானி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த்ன்றது ரொம்ப காலமாக என்னன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம உடம்பும் மனசும் பேலன்ஸாக இருந்ததுன்னா அதுதான் ஹெல்த்துன்னு நினச்சிருந்தாங்க. அது ஹியூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஹியூமர்ஸ்னால் ஹாப்பியாக நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா சியர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதாவது நல்லா ஆக்டிவாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறது ஹியூமர்ஸ்ன்றது. அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்தியன் ஆயுர்வேதிக் சிஸ்டம் பிளாக் பெல்ட்ன்றது ஒரு பர்சனுக்கு இருந்ததுன்னா அவங்க உடம்பு ஹீட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் அவங்க ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றது சொன்னாங்க. நெக்ஸ்ட் இதை டிஸ்அப்ரூவ் பண்ணுறது அதாவது வில்லியம் ஹார்வேன்றவர் ஸோ இந்த பிளாக் பெல்ட்ன்றது இந்த ஹியூமஸ் தியரி இருக்குல்ல, இதை டிஸ்அப்ரூவ் பண்ணுற விதமாக பிளட் சர்க்குலேஷனை இவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா நார்மல் பாடி டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் ஃபீவர்ன்றது கண்டுபிடிக்கிற மாதிரி தெர்மோமீட்டர்ன்றது மூலயமா இந்த குட் ஹியூமர் ஹைப்போதிசிஸ்ன்றதை டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ நம்ம இப்போ லேட்டர் இயர் அப்புறமா பயாலஜிக்கல் ஸ்டேட்டுன்றது மனசு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம நியூரல் சிஸ்டம் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் எதனாலலாம் அஃபெக்ட் ஆகுது, யார் தான் அதை அஃபெக்ட் பண்ணுறதுனா ஜெனட்டிக் டிசார்டர் மூலமாக ஹெல்த்துன்றது அஃபெக்ட் ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கு டிஃபிஷியன்சின்றது பிறக்கும் போதுலேருந்தே இருக்கும். அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு வரும் பிறக்கும்போது. அந்த மாதிரி ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்னால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவுற இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது ஆகாமல் ஹெல்த் பாதிக்கும். நெக்ஸ்ட் குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லைன்னா நெக்ஸ்ட் அந்த மாதிரி இப்போ ஒரு தண்ணி குடிச்சிட்டு இப்போ ஆர்வ தண்ணி குடிச்சிட்டு நம்ம நார்மலாக கார்பரேஷன் வாட்டர் குடிக்கும்போது சம்திங் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தூங்கி சாப்பிட்டுன்னு இருந்தாங்கன்னா அதுவே ஹெல்த்தை பாதிக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கெலாம் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஓவராக இப்போ நம்ம பாடிக்கு எக்ஸசைஸு அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அது கூட ஹெல்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற இடத்துல ஹேபிட்டிட்ஸ், அதாவது நம்ம இருக்கிற இடத்துல சம்திங் நமக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு ஹெல்த்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்துன்றது நம்ம சொன்னோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அது வெறும் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸுன்றது சொல்ல முடியாது. அவங்களுக்கு நோய் இல்லைன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாகவும் அவங்க நார்மலாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நார்மலாக இருக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அவங்க நிறைய ஒர்க் பண்ண முடியறதா இருக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா எக்கனாமிக்கல் ப்ரொடக்டிவிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் நடந்ததுனால அது ஹெல்த்தாக இருக்காங்கன்றதாக அர்த்தம். அண்ட் மென்டல் ஸ்டேட், அதாவது மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோஷியலாகவும், அதாவது எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தான் அவங்க ஹெல்த்தி பர்சன்றது சொல்லணும். ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். பேலன்ஸ் டயட், அளவாக சாப்பிட்ணும், பர்சனல் ஹைஜீன், டெய்லி குளிச்சுட்டு பல்வலிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அது மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட் ஹெல்த்துக்கு. யோகாலாம் பண்ணுறது நல்லது. ஸோ டிசீஸ்ன்னு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இன்ஃபெக்ஷியஸ்ன்னு இருக்குது, நான் இன்ஃபெக்ஷியஸ்ன்னு இருக்குது. இன்ஃபெக்ஷன் பண்ணுற மாதிரி டிசீஸ்னால் கோல்டு சொல்லலாம், அது இன்ஃபெக்ஷியஸு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஏடிஸ் இருக்கலாம், அது கூட இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். இது மூலயமா ஃபேட்டில், அதாவது இறந்து போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு கேன்சர் சொல்லலாம். இதுவும் மேஜர் காசஸ் டெத், அதான் இறப்புக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது கேன்சர்னால். அண்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால்ன்றது இந்த குடிபோதை அந்த மாதிரி இதெல்லாம் ஹெல்த்தை பாதிக்கும். காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ், காமனாக ஹியூமன் டிசீஸ் ஆகுதுன்றது பாத்தஜென்ஸ். அதான் ஹியூமனுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுறவங்கள நம்ம பாத்தஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், இல்லை புரோட்டோசயன்ஸாக இருக்கலாம், ஹெல்மின்ஸாக இருக்கலாம்.
ஸோ இவங்க வந்து சின்னதாக இருப்பாங்க, பட் மல்டிப்ளை ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆவாங்க. அண்ட் நார்மலாக நம்ம ஒரு இப்போ நம்ம உடம்புல வந்து இப்போ ஒரு பாக்டீரியா வந்துச்சு, இல்லை வைரஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா வந்து அவங்க நார்மலாக அவங்க மோர்ஃபாலஜிக்கல் இது வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து பாதிக்கிறது. ஓகே, ஸோ பேத்தஜன் ஆல்சோ வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்தோன்னா வந்து நம்மளோட ஸ்டொமக்ஸில் வந்து லோ பிஹெச்சாக இருக்கும். அதை வந்து வேரியஸ் டைஜஸ்டிவ் என்சைம்லாம் இருக்கலாம், அதாவது ரெசிஸ்ட் பண்ணி அது வந்து அங்கே இருக்கணும். ஸோ அதுவும் அடாப்ட் பண்ணி தான் அங்கே வந்து சர்வே ஆகும் ஹோஸ்ட் உடம்புல, அதாவது நம்ம உடம்புல தான். சால்மோனெல்லா டைஃபின்றது வந்து இது ஒரு பேத்தஜன் பாக்டீரியா, அந்த பாக்டீரியானால காஸ் பண்ணுறது. உங்களுக்கு என்னதுன்னா டைஃபாய்டு இது காஸ் பண்ணு இந்த பாக்டீரியா. அந்த சால்மோனெல்லா டைஃபின்ற இந்த பாக்டீரியா டைஃபாய்டை காஸ் பண்ணுது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. இந்த பேத்தஜன் ஜென்ரலாக அதாவது நார்மலாக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ட்ரு ஆவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறோம்ல, அது வழியாக வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அதர் ஆர்கன்ஸ் பிளட் மூலயமா வந்து அதர் ஆர்கன்ஸ்க்குலாம் வந்து பரவுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பரவிட்டதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து ஃபீவர்ன்றது டைஃபாய்டு வந்து அவங்களுக்கு வந்து 39 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் ஜுரம் அடிக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து வீக்னஸ், டயர்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டொமக் வயிறு வலி வரும். கான்ஸ்டிபேஷன்னா ஸோ கான்ஸ்டிபேஷன்னா வந்து மலச்சிக்கல், அதாவது 2 வாரத்துக்கு சரியாக வராது. ஏதாச்சும் தலைவலிக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து லாஸ் ஆஃப் அப்படைட்னா வந்து பசி எடுக்காது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து சம் காமன் இது எல்லாமே வந்து இந்த டிசீஸில் காமனான ஒரு சிம்டம்ஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்ஃபரேஷன், அதாவது ப்ரிப்ரேஷன் அண்ட் டெத். மே அக்கர்ஸ் இன் சிவியர். டைஃபாய்டு வந்தவங்களுக்கு நிறைய கேஸஸ் தான் வயிறு வலி வந்து இந்த இன்டெஸ்டைனான பாதிப்பு ஏற்பட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டெத்துன்றது வந்து நிறைய நடந்திருக்கு இந்த கேஸில். டைஃபாய்டு ஃபீவர்ன்றது வந்து எது மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா விடால் டெஸ்ட் மூலிமா வந்து டைஃபாய்டுன்றது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். டைஃபாய்டு வந்திருக்கா இல்லைன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு விடால் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு கதை என்னென்னா மேரி மிலான்றவங்க இவங்களோட பேர். இவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்குது டைஃபாய்டு மேரின்னு. இவங்களை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு சமைக்கிறவங்க. இவங்க இவங்க வந்து டைஃபாய்டு கேரியராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு டைஃபாய்டு இருந்திருக்கு, பட் ஆனால் இவங்களுக்கு தெரியல, இவங்க ஏசிம்டமேட்டிக்காக இருந்திருக்கான். ஸோ இவங்க வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கும் கொடுத்து நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து எல்லாருக்கும் வந்து டைஃபாய்டு வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால இவங்களை டைஃபாய்டு மேரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியன்றது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹிமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸான்றது வந்து நிமோனியாவை காஸ் பண்ணுது ஹியூமன்ஸ்க்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணா ஆல்வேலை இருக்குல்ல, ஆல்வேலைன்றது வந்து ஏர் வந்து ஃபில்லாக இருக்கும் லங்ஸில். ஸோ லங்ஸில் இருக்க ஆல்வேலையில் ஏர் வந்து ஃபில் ஆகிருக்கும். பட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆல்வேலையில் என்ன ஆகும்னா அந்த ஏர் ஃபில் ஆக வேண்டிய இடத்துல ஃப்ளூயிட் மாரி அந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கும். இதனால் ரெஸ்பிரேஷன் மூச்சு விடுறதுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகி கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியான்றது வந்து ஃபீவர் வரும், அதாவது ஜுரம் வரும். நெக்ஸ்ட் அதுக்கு ஜில்லுன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு காஃப் இருமல் வரும். நெக்ஸ்ட் ஹெடேக்ஸ் தலைவலி வரும். சிவியர் கேசஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு லிப்ஸ், அதாவது உதடும் ஃபிங்கரில் இருக்க நெகமும் வந்து கிரே கலர்லேருந்து ப்ளூயிஷ் கலராக வந்து மாறும் அவங்களுக்கு. ஹெல்த்தி பர்சன் அண்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் அதாவது ஹெல்த்தியான இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து இன்ஹேல் பண்ணாங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அது வந்து இன்ஹேல், அதாவது மோந்தாங்களோ இந்த ட்ராப்லெட்ஸ் மோந்தாங்களோ இல்லைன்னா வந்து அரோல்ஸ், அதை தும்பும் போது வந்து அரோல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது வந்து இன்ஃபெக்ஷன் பர்சன் கிட்டேருந்து பரவும். நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஷேரிங் கிளாஸஸ், இப்போ அவங்க தண்ணி குடிச்சது நம்ம குடிச்சோன்னா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் பர்சன் கிட்டேருந்து நம்ம வந்து இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்க நிமோனியா இருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஒரு 4 அடி தள்ளி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். டிசென்ட்ரி, பிளட், டிப்தீரியா, some other